ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, குட் மார்னிங். காலையில் நல்ல ஒரு சன்ரைஸோட இன்றைக்கி அறுவடையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக சூரியன் உதிச்சிட்ருக்கு அப்படின்னு பாருங்கள். அதோடு சேர்ந்தே நல்ல காலை பொழுதை சன்ரைஸை ரசிச்சுக்கிட்டே நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அறுவடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தாங்க ஃபஸ்ட்டு அறுவடை. இந்த பேக்கில் நிறைய முள்ளங்கி போட்டிருந்தேங்க. இது லாஸ்ட்டு முள்ளங்கி அறுவடைங்க. ஒரே ஒரு முள்ளங்கி நல்லா குண்டாக அழகாக ஒரு முள்ளங்கியை பறிச்சாச்சு. ஒரு நேரம் சாம்பாருக்கு சரியாயிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு க்ரோ பேக்கில் நான் தக்காளி போட்டிருந்தேங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு விதை எங்கிட்ட சைடில் கூடி முளைச்சிட்ருக்குதுங்க. அது பாருங்கள். ஆனால் முள்ளங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டில் வேறு மட்டும்தாங்க இருந்துச்சு. இந்த முள்ளங்கி நல்லா என்னை ஏமாத்திருச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருந்ததுனால இதில் சரியாக காய் வைக்கலையே என்னமாங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லைன்னா இன்னொரு முள்ளங்கி இருக்கலாம், அதை வச்சு இன்றைக்கி சாம்பார் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முள்ளங்கி பறித்த கையோட அடுத்து என்ன பறிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட கத்திரிக்காய் தாங்க, குண்டு வெள்ளை நீட்டை கத்திரி தாங்க. என்கிட்ட 3 செடி இருக்குதுங்க. 3லேயுமே காய் மாறி மாறி எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க. இதை டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இதோட டேஸ்ட்டு என்ன ஒரு கிரேவியோ கூட்டோ ஃப்ரையோ பொரியலோ எது செஞ்சு சாப்பிட்டாலுமே இதோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. என்கிட்ட இன்றைக்கி 2 கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. இந்த கத்திரிக்காயை பறிச்சிட்டு போய் நான் ஃப்ரை பண்ண தான் போகிறேன். ரவுண்டாக கட் பண்ணி மசாலா தடவி ஃப்ரை பண்ண தாங்க போகிறேன். இந்த சீட்ஸ் இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கிவ்அவே கொடுப்பேன். அப்போது சீட்ஸ் வேணுன்றவங்க நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போது என்னால் கொடுக்க முடியலை. இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கிவ்அவே கொடுக்கும்போது வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதே நான் கிவ்அவே வீடியோ ஏதாவது போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நூல்கோல் இருந்துச்சுங்க. அதையுமே பறிச்சாச்சு. ஒரு சின்ன பாட்டெல்லாம் நான் போட்டு விட்டுருந்தேன். அதில் 2 நூல்கோல் இருந்துச்சு. ஆல்ரெடி ஒன்று பறிச்சுட்டேன், இன்றைக்கி ஒன்று பறிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் களைகள் இருந்துச்சு, அதை பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது வர மாட்டேன்ருச்சு. சரின்னு அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தையே அழகுபடுத்தக்கூடியது அப்படின்னா இந்த எல்லோ கலர் டேலியா ஃப்ளவர் தாங்க. ஒரே ஒரு செடி தாங்க. ஆனால் இதில் எவ்வளோ மொட்டுக்கள், எவ்வளோ பூக்கள், ஒரே தடவையில் 7 பூ 8 பூ அப்படியெல்லாம் அழகாக சூப்பராக பூத்துட்ருக்குதுங்க. இதை காலை பொழுதில் அழகாக இந்த குருவி காக்கா கோழி சத்தத்துக்கு இடையில இந்த பூக்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இதுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும் போல் அப்படின்னு தோணுதுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த காலை பொழுதில் இந்த பூக்களை ரசிக்கிறதுக்கு. ஒரு வழியாக பூக்களையும் பார்த்து ரசித்தாச்சு. அப்புறம் வந்த வேலை என்ன, காய் பறிக்கிற வேலை தானே. அந்த காய்களையும் பறிச்சாச்சு. 2 கத்திரிக்காய், ஒரு முள்ளங்கி, ஒரு நூல்கோல். இன்றைக்கி சாம்பாருக்கு சரியாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொக்கோலி தாங்க. இந்த ப்ரொக்கோலியை வளர்த்து இதில் பூ பார்க்குறதுக்குள்ளே அப்பப்பா நான் பட்ட பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஆகி போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், அதெல்லாம் தாண்டி இந்த பூவை இருக்குது பார்த்தீங்க, இந்த ப்ரொக்கோலின்ற பூவை கண்ணால் பார்க்குறதுக்கு 7 ஜென்மம் அப்படி எடுத்த மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ நான் ரிஸ்க் எடுத்து இந்த பூவை வளர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் இதை பார்த்துருக்குறேங்க. ரொம்ப சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.